ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜே கட்லர் எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுப்பார், அது எப்படிலாம் எடுத்தாருன்றதை தெளிவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் பாடி பில்டிங் மேகசின் ஜென்டில்மேன் பிபி பிரபு அங்கேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அவருக்கு இந்த கிரெடிட்ஸை கொடுத்துடலாம். ஸோ ஒரு பாடி பில்டர் எந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுப்பாங்களோ அதே மாதிரி சப்ளிமெண்ட் தான் நம்ம ஜே கட்லரும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கிரியேட்டின், வே ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் குளுட்டமின், ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட் தான் ஜே கட்லர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஜே கட்லர் வந்து எந்த மாதிரி எடுத்தார் அந்த சப்ளிமெண்ட்ஸை, ஸோ எந்த அளவுக்கு டோசேஜ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு, ஸோ நீங்களும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் உங்கள் பாடி பில்டிங் ஜேர்னியில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்தால் எந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இப்போது நம்ம ஜே கட்லருக்கு பிடிச்ச சப்ளிமெண்ட் என்னென்னாலும் தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா கிரியேட்டின். எஸ், நம்ம எல்லாருக்குமே கிரியேட்டின்னா என்னன்னு தெரியும். பேசிக்காகவே நீங்கள் ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிரியேட்டினை பற்றி தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் கிரியேட்டினும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஜே கட்லர் மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ண ஜே கட்லராக இருந்தாலும் அவர் கிரியேட்டின் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்படி எடுப்பார்னா கிரியேட்டினை ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனேயும் கிரியேட்டின் எடுப்பேன்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ டோசேஜ் எடுப்பார்னா 3 to 5 கிராம்ஸ், அதாவது ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 3 to 5 கிராம்ஸ் எடுப்பார். அதே மாதிரி ஒர்க் அவுட் முடிஞ்ச அப்புறம் உடனே 3 to 5 கிராம்ஸ், இந்த ரேஞ்சில் டோசேஜ் இருக்கும். ஜே கட்லர் கிரியேட்டினை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கிரியேட்டின் எனக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, அது மட்டும் இல்லாத என்னால் எண்டூரன்ஸாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியுது ரொம்பவே அதிக நேரமாக. கிரியேட்டின் எனக்கு மசில் மாஸ் கொடுக்குது, என்னோடய மசிலை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் கிரியேட்டின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னுடைய மசில் வந்து ரொம்பவே ஃபுல்லராக தெரியறதுக்கு கிரியேட்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஜே கட்லர் சொல்கிறாரு. ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வின்னர் ஜே கட்லர் கிரியேட்டினை பற்றி இருக்க புரிதலை இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள் பேசிக்காகவே சொல்கிறாரு. கிரியேட்டின் சூப்பர் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, மசில் ரெக்கவரி கொடுக்குது, நம்ம மசிலை ஃபுல்லராக ஆக்குதுன்னு ஜே கட்லர் சொல்கிறாரு. Benefits of creatine: strength, you're going to be able to push yourself a little harder. You're going to get more out of your muscles because of the ATP and everything else that your body's going to put out to utilize the creatine. You always want to be at your best performance. I take usually around 5 grams, sometimes before training, sometimes I might follow that up with another 5 grams. Recommended dosage can vary. As a professional bodybuilder, I like to use it twice around my training session. Ideally, your body's a sponge while you're training. If you're an athlete, I mean, if you're doing other kinds of sports or activities, I would always suggest take it around those biggest outputs. Make sure if you're going to stay on a schedule, you stay on that schedule, and your performance definitely will increase. Your strength will definitely go up. Your muscle fullness will definitely increase. The all-around benefit is going to be suitable for anyone. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், ரொம்பவே டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. மிஸ்டர் ஒலிம்பியா வின்னரான ஜே கட்லரே இவ்வளவு தான் சொல்லியிருக்காரு கிரியேட்டினை பற்றி. நீங்கள் ரொம்பவே கிரியேட்டினை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ ஜே கட்லருக்கு ரொம்பவே பிடிச்ச சப்ளிமெண்ட் கிரியேட்டின் கூட சொல்லலாம். ஸோ ஜே கட்லர் அவருடைய இரண்டாவது சப்ளிமெண்ட்டாக என்ன இருக்குன்னா நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இந்த சப்ளிமெண்ட்டை அவர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 3 to 5 கிராம்ஸ் தான். ஜே கட்லர் நைட்ரிக் ஆக்சைடை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நைட்ரிக் ஆக்சைடு எடுக்கிறது மூலமாக எனக்கு அட்டகாசமான பம்ப் கிடைக்காது, என்னுடைய மசில் வந்து ரொம்பவே ஃபுல்லாக தெரியுதுன்னு ஜே கட்லர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாத என்னுடைய வெயின்ஸ் வந்து ரொம்பவே திக்காக டென்ஸாக மசில்லேருந்து புடச்சிக்கிட்டு வெளியே வர நைட்ரிக் ஆக்சைடு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாரு. இதனால் அவருடைய கண்டிஷனிங் ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஸ்டேஜில் நிற்கிறப்ப. நைட்ரிக் ஆக்சைடு அவருக்கு கிரேட் வாஸ்குலாரிட்டி, அதுக்கப்புறம் மஸ்குலாரிட்டி கொடுக்குதுன்னு அவர் ரொம்பவே பிலீவ் பண்ணுறாரு. அவருடைய மூன்றாவது சப்ளிமெண்ட் என்னவாக இருக்குன்னா குளுட்டமின். ஜே கட்லர் குளுட்டமின் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் 2 வேலையும் எடுப்புன்னு சொல்லியிருக்காரு. இதோட டோசேஜ் பார்த்தீங்கன்னா 5 to 10 கிராம்ஸ். ஜே கட்லர் என்ன சொல்கிறாருன்னா, நிறைய பாடி பில்டர்ஸ் குளுட்டமின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒர்க் அவுட் மட்டும்தான் எடுப்பாங்க, பட் நான் வந்து அந்த டே ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி குளுட்டமினை நாள் முழுக்க எடுக்கிறதுனால என்னுடைய க்ரோத் ஹார்மோன் லெவல் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜே கட்லர் நம்புகிறாரு. கார்போஹைட்ரேட்ஸ் அதுக்கப்புறம் கிளைக்கோஜன் ரெண்டுமே மசில்குள்ளே டேரெக்டாக போயிடும். ஸோ ஜே கட்லர் குளுட்டமின் அதுக்கப்புறம் கார்ப்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் ரெண்டுமே காம்பினேஷன் எடுப்பார். இது வந்து ஒரு சாலிட் ஆஃப் சீசன் மெத்தடுன்னு ஜே கட்லர் இங்கே சொல்கிறாரு. ஜே கட்லருடைய 4வது சப்ளிமெண்ட் என்னவாக இருக்குன்னா ப்ரோட்டீன் ட்ரிங்க். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வே ப்ரோட்டீன் ட்ரிங்க் தான். இந்த வே ப்ரோட்டீனில் வந்து 40 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், அதே மாதிரி 33 கிராம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஃபேட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இந்த வே ப்ரோட்டீனை வந்து, அதாவது இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை வந்து ஜே கட்லர் வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாரு. அதாவது அவரால் அதிகப்படியாக சாப்பிட முடியாது, அதனால தான் ப்ரோட்டீன் ட்ரிங்கை வந்து ஒரு மீல் ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிங்கை வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி குடிப்பார் ஜே கட்லர். ஆல்மோஸ்ட் 120 கிராம்ஸ் ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் ஜே கட்லருக்கு கிடைக்கிது. அதே மாதிரி 100 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்கிது. ஸோ ப்ரோட்டீன் ட்ரிங்க் வந்து 3 வேளை எடுத்துக்கிறாரு, ரொம்பவே அதிகம் தான் இது.
ஃபிஃப்த்து சப்ளிமெண்ட் என்னவா இருக்குன்னா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸை வந்து ஒர்க் அவுட் முடிச்சது அப்புறம் ஜே கட்லர் எடுப்பார். இதோட டோசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 to 100 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஜே கட்லர் குளுக்கோஸை வந்து புரோட்டீன், அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி எல்லா ட்ரிங்க் கூடயும் மிக்ஸ் பண்ணி குடிப்பார். ஸோ இப்படி குடிக்கிறதுனால இந்த புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ்லாம் டேரெக்டாக மசிலுக்கு ரொம்பவே குயிக்காக போய் சேர்ந்துடும். ஸோ ஜே கட்லருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய டயட் வந்து ரொம்பவே ஹை கார்ப், அதுக்கப்புறம் ஹை சுகர், ஹை ப்ரோட்டீன் டயட்டாக இருக்கும். அதனால தான் அவருடைய டயட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஜே கட்லருக்கு இந்த டயட் சூட் ஆனதுனால தான் அவருடைய டயட் பிளானில் வந்து குளுக்கோஸ், அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்பவே அதிகமாக சேர்த்துப்பார். ஸோ ஒரு மிஸ்டர் ஒலிம்பியாவான ஜே கட்லர், ஸோ ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா வின்னரான ஜே கட்லர் அவருடைய சப்ளிமெண்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னா கிரியேட்டின், நைட்ரிக் ஆக்சைடு, குளூட்டமின், புரோட்டீன் ரிங், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட். ஸோ ஒரு நார்மல் பாடி பில்டர் என்னெல்லாம் சப்ளிமெண்ட் எடுப்பாங்களோ அதை தான் எடுத்திருக்காரு. பட் இது கூட அவருடைய ஜெனட்டிக் வந்து சூப்பர் ஜெனட்டிக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அவர் ஒரு ஸ்டீராய்டு யூஸர். இதனாலேயே அவருடைய பாடி வந்து ரொம்பவே ஹியூஜாக, ரொம்பவே அழகாக, அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாடி பில்டராக இருந்து, இல்லைனா நீங்கள் ஒரு ஜிம் ஃப்ரீக்காக இருந்து எந்த மாதிரி சப்ளிமெண்ட்லாம் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஜிம் ப்ரோக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எடுத்த சப்ளிமெண்ட்டில் எது உங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சோ ஸோ அந்த சப்ளிமெண்ட்டை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ். தேங்க்ஸ்.